பொது வேலை நிறுத்தம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா செல்லும் பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைகிறார். பிரின்ஸ், விவரங்கள். தொழிலாளர் வரைமுறை சட்டத்தை அமல்படுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் 24 மணி நேர தேசிய வேலை நிறுத்தத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளாவில் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் பங்கேற்பதுடன் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், கார், ஆட்டோ, லாரி ஓடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிக நிறுவனங்களும் அங்கு மூடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த நிலையில் பொது வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு களியக்காவலை, அதாவது தமிழக கேரள எல்லையான களியக்காவலை, பாரசாலை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கடைகள் பெரும்பாலும் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கேரளாவிற்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள், தமிழக பேருந்துகளும் கேரள பேருந்துகளும் நாகர்கோவிலில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. திருவனந்தபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த பேருந்துகள், அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து நாகர்கோவிலிருந்து இயக்கப்படுகின்ற அனைத்து பேருந்துகளும் எல்லையான களியக்காவலில் நிறுத்தப்படுகிறது. அதே போன்று கேரள பேருந்துகளும் களியக்காவலிலிருந்து நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. குறிப்பாக குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவில் ஏராளமானோர் வேலைக்கு செல்கின்றனர். இந்த பேருந்து சேவை நிறுத்தத்தால் எல்லை பகுதியான கேரளாவில் குமரி மாவட்ட எல்லை பகுதியான களியக்காவலையில் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். அதே போன்று அரசு வேலைக்கு செல்வோரும் இந்த பேருந்து நிறுத்தத்தால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. காலை முதலேயே நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் குறைந்த அளவே இயக்கப்படுகிறது. இதனால் இங்கிருந்து திருவனந்தபுரத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் பொதுமக்களும் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.